சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் மால் முழுக்க காலி பண்ணிட்டேன். பாம டிஃப்யூஸ் பண்ணிடலாம்ல சார்? நீங்க கவலையை விடுங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீங்க போங்க சார், பின்னாடி போங்க, போய் நில்லுங்க, அங்க போய் நில்லுங்க, போங்க. சார், பாம் இங்க இருக்கு. என்ன பூர்வி, எங்க? செகண்ட் ஃப்ளோர்ல. சார், கொஞ்சம் முன்னாடி வாங்கப்பா, போய் பாருங்க, போங்க. சார், இதுல பாம் இல்ல, வேற ஏதோ இருக்கு. பாம் இல்லையா? இல்ல. ஆர் யூ ஷூர்? எஸ் சார். சரி, நீங்க பின்னாடி வாங்கப்பா. சார் பார்த்து ஜாக்கிரதை. மொபைல் சார். சிம் கார்டே இல்லையே, மெமரி கார்டு இருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஆடியோ ஃபைல் இருக்கு. அபிஜித் சார், எப்படி இருக்கீங்க? இந்த குரல் ஜிங்கோரா குரல் மாதிரி இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை ஜெயிலில் போட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ்களோட உதவியால் நான் ஜெயிலில் இருந்து தப்பிச்சிட்டேன். மறுபடியும் திரும்ப வந்திருக்கேன். ஆனால் இந்த வாட்டி பழி வாங்க இல்லை. லைஃப்பில் நான் நொந்து போயிட்டேன். என்னன்னா உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்களை இந்த மாதிரி இங்கே வர வச்சதுக்கு. உங்களுக்காக நான் கீழே காத்துட்ருக்கேன், இந்த மாலோட பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் லாட். அப்படின்னா ஜிகோரா நமக்காக வள விரிச்சிருக்கான். வேற இடத்துக்கு போய் பார்க்கலாம்.
ரத்தம்? இந்த ஜிங்கோரை நமக்கு என்ன சொல்ல வரும்? சாரி சார், என்னால இதை பார்க்க முடியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் போறேன். சரி, நீ கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ சார். இவ வேற ஏதாவது அனுப்பியிருக்கானோ? லெட்டர்ஸா? நீங்க சிஐடிக்காரங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜிங்கோரா அவ்வளோ ஈஸியா வந்து சட்டத்தோட பிடியில மாட்டிப்பானா? கிடையாது. நீங்க யாரை வேணாலும் ஈஸியா பிடிச்சிடலாம், ஆனா என்ன உங்களால பிடிக்க முடியாது. சிஐடிக்காரங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ரொம்ப மோசமானவன்லாம் கிடையாது. சிட்டில இங்கே ஒரு குற்றம் நடந்திருக்கு, அதுக்கான விசாரணையை நான் நடத்திட்டேன். அங்க கிடைச்ச ஆதாரத்தை நான் உங்களுக்கு பரிசா அனுப்பி வைக்கிறேன். கொலைகாரனை பிடிக்க முடிஞ்சா பிடிச்சிக்கோங்க. சார், இந்த ஜிங்குராக்கு என்ன தேவை? இவன் ஒரு தீவிரவாதி. இந்த தீவிரவாதி நமக்கே உதவி செய்ய நினைக்கிறான். இந்த ஜிங்கோரை நம்மளை எச்சரிக்கை பண்றோம். அதாவது சீக்கிரமா இந்த கேஸை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்போ ஒரு விரலை வெட்டி அனுப்பி வச்சிருக்கோம். ஒருவேளை இதுக்கு மேல இன்னும் நிறைய வெட்டி அனுப்பலாம். ஆனா சார், இந்த குற்றம் எங்க நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. இந்த ஜிங்கோரா நம்மள ரொம்ப சுத்த விடுறான் சார். அப்புறம் இந்த கேஸை நம்ம எப்படி தான் சால்வ் பண்றது? இந்த ஆதாரத்தோட அடிப்படையில் ஜிங்கோரா நமக்காக அனுப்பி வச்சது. சார், ரத்தக்கரை படிஞ்சிருக்க அந்த கத்தி இது பெல் ஆச்சு. வின்சென்ட் பெல்னு சொல்லுவாங்க. இதுல எப்படி ரத்தக்கரை படிஞ்சிருக்கு? குழந்தையோட போட்டோ. இதுலயும் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சோ என்னமோ. என்னடா இது? இந்த லெட்டர் ரஷ்யன் பாஷையில் எழுதியிருக்கு. சார், இந்த ஜிங்கோரா இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். இந்த மொத்த குற்றத்திலையும் யாராவது ரஷ்யன் சேர்ந்த ஆளு ஜிங்கோராக்கு பலியாயிட்டானா என்ன சார்? இப்ப எதுவும் சொல்ல முடியாது தயா. இந்த செயலை செஞ்சவன் நிச்சயமா இந்த கத்தியால தான் யாரோட விரலையோ வெட்டி எடுத்திருக்கான். இப்ப ஜிங்கோரா நமக்கு சவால் விடுறான். அநேகமா விரல் வெட்டப்பட்ட ஆளு இந்த குழந்தையோட அப்பாவா இருக்கலாம் சார். அவங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டிருக்கு அவங்க வீட்டில். அங்க அந்த வின்சைன் இருந்திருக்கு. அப்பா அது அருந்து விழுந்திருக்கணும். சார், இந்த குழந்தை இந்த பையனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? இந்த குழந்தைக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாம விருப்பப்படுறோம். ஒருவேளை இப்படியும் இருக்கலாம். கொலைகாரன் இந்த குழந்தைய தன் கூட எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா எப்படி இந்த சின்ன குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. வா, இந்த தடவை நீங்க கலக்கிட்டீங்க பாஸ். டெட் பாடியை கொண்டு வரல, ஆனா இவ்வளவு ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு தடவை நமக்கே தலை சுத்தல் ஏற்பட்டுடுச்சு. இது எங்கடா நடந்திருக்கு, யாருக்கு நடந்திருக்குன்னு. நாங்க ஒண்ணும் வேணும்னே பாடி கிட்ட இருந்து ஒன்னும் ஒதுக்கி வைக்கல. டெட் பாடி கிடைச்ச உடனே உங்ககிட்ட அனுப்பி வச்சிடறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கத்திய வச்சோ இல்ல இந்த விரலை பார்த்தோ ஏதாவது சொல்ல முடியும்னா சொல்லு. ஓகே, அப்படின்னா இவங்களை பெண்ணும் பேப்பரும் எடுத்துக்க சொல்லு. ஏன்னா இந்த தடவை நான் அவ்வளோ விஷயங்களை சொல்ல போறேன். உங்க மூளையே குழம்பி அல்வாவா மாறப்போகுது. அப்படியா? சரி, சொல்லுங்க. இந்த கத்தியில இந்த காஞ்சி போன ரத்தக்கரை இருக்கே, இது 2 பேரோடது. ஒரு ஆண், ஒரு பெண். ஓ, அப்போ இந்த குற்றத்துல ஒரு பொண்ணும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? நாங்க நினைச்சோம் இந்த விரல் யாரோடதோ அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கணும்னு. நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இந்த கத்தியில இருக்கிற ஆணோட ரத்தம் யாருதுன்னு கேட்டா, வெட்டப்பட்ட விரலை கொண்டு வந்தீங்களே அந்த ஆளோடது கிடையாது. அப்போ அது எப்படி சார் முடியும்? அப்போ இந்த ரத்தம் யாரோடது? அதை நீங்க கண்டுபிடிங்க. என்னால ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். இந்த கத்தியில இருக்கிற அந்த ரத்தம் இந்த
இந்த வெட்டப்பட்ட விரலை தவிர நீங்க கொடுத்த மத்த எல்லா ஆதாரங்கள்லயும் இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த விண்ட் சைன், அப்புறம் இந்த ரஷ்யன் லெட்டர், இந்த சின்ன பையன் போட்டோ, இந்த மூணுலயும் இருக்கிற ரத்தம் எதுவோ அது அந்த கத்தியில இருக்கிற ஆளோட ரத்தங்கிற. அப்புறம் அந்த லேடியோட ரத்தம் இந்த கத்தியில மட்டும்தான் இருக்கு. ஆணோட ரத்தத்தோட மிக்ஸ் ஆயிருக்கு. வேற எந்த ஆதாரங்கள்லயும் எந்த இடத்துலயும் அந்த லேடியோட ரத்தம் இல்ல. அப்ப யாரோட விரல் வெட்டப்பட்டதோ அந்த ஆளோட ரத்தமோ கத்தில இருக்கிற ஆளோட ரத்தமும் வேற வேறையா? ஆமா சார், இதுக்கு அப்ப அர்த்தம் வெட்டப்பட்ட விரல் இந்த கத்தியால வெட்டப்படல, வேற கத்தியால வெட்டப்பட்டிருக்கு. இல்ல தயா, விரல் இந்த கத்தியால தான் வெட்டப்பட்டிருக்கு. இதே கத்தியால தான். விளையாடுனதெல்லாம் போதும் சொல்லுங்க. முதல்ல விஷயத்த சொல்லு. சார் சார் கொலைகாரன் இந்த விரலை இந்த கத்தியை யூஸ் பண்ணி தான் வெட்டியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த கத்தியை அவன் தண்ணியில கழுவிருக்கான். அதுல இருந்த ரத்த கரையும் போயிருச்சு. அதுக்கப்புறம் அவன் 2 பேரை அட்டாக் பண்ணியிருக்கான். ஒன்னு மேல், இன்னொன்னு ஃபீமேல். இப்ப இந்த கத்தியில இருக்க ரத்தக்கரை அது அவங்களோடது. அப்ப இந்த குற்றத்துல 2 ஆண்கள் ஒரு பெண் மேல தாக்குதல் நடந்திருக்கு. சார், ஒருவேளை இப்படி இருக்கலாம். இந்த கொலைகார மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டானா? அம்மா, அப்பா, அப்புறம் குழந்தையும்? இல்ல தயா, ப்ளீஸ் அப்படி சொல்லாத. இந்த மத்த ஆதாரங்கள்ல ஒரு குழந்தையோட ரத்தம் இருக்குதுன்னு நினைச்சா கூட உடம்பே நடுங்குது. சரி, அப்ப அந்த கத்தியில கைரேகை இருக்கும் இல்லையா? ஆமா சார், 2 ரேகை கிடைச்சிருக்கு. ஒன்னு மேலோடது, இன்னொன்னு ஃபீமேலோடது. ஆனா அந்த ரேகை நம்ம கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல இல்ல. சரி, அதை விடு. அந்த ஆணோட ரேகை, அப்புறம் இந்த பெண்ணோட ரேகை, அப்புறம் அந்த கத்தியில இருக்கிற அந்த ரத்தம், இதோட டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு சொல்ல முடியும்ல அந்த 2 அடையாளமும் இவங்களோடது தானு? அது சொல்ல முடியாது பாஸ். ஏன்னா இந்த கத்தியில இருக்கிற விரல் ரேகைகள் எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. 2 நாள் பழசு. அதனால சொல்றது கஷ்டம். அப்போ எல்லாரும் சேர்ந்து இதுல மொத்தம் 5 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 3 பேர் ரத்தம் கிடைச்சிருக்கு, அவங்க 2 அந்த விரல் அடையாளம் உள்ளவங்க. கண்டிப்பா. அப்படின்னா சார், கத்தியில இருக்கக்கூடிய ஆளோட அடையாளம் ஒருவேளை விரல் வெட்டப்பட்டவனோட தான் இருக்குமோ? நீங்க இதை செக் பண்ணீங்களா? சச்சின், ஃபாரன்சிக்ல உட்காந்துக்கிட்டு நாங்க ஒன்னும் வெந்தயம் பருப்பு சாம்பார் வச்சுக்கிட்டு இல்ல, புரியுதா? முதல்ல நான் அதைத்தான் செக் பண்ணேன். செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இந்த கத்தியில இருக்கிற அந்த விரலோட அடையாளங்கள் அது வெட்டப்பட்ட இந்த விரலோட மேட்ச் ஆகவே இல்ல. சார் மிஸ்ஸிங் பர்சன் பியூரோல குழந்தையோட போட்டோ கொடுத்தாச்சு. இது வரைக்கும் யாரும் குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்புறம் அந்த வின்சைன் மார்க்கெட்ல பத்தி அதெல்லாம் விசாரிச்சிங்களா? விசாரிச்சோம் சார். ஆனா அந்த டிசைன் ரொம்ப சாதாரணமானது சார். அது எல்லா கடையிலையும் கிடைக்குது சார். அதை பத்தி பெருசா எதுவும் தெரிஞ்சுக்க முடியல சார். அப்ப மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அந்த ரஷ்யன் பாஷையில எழுதப்பட்ட லெட்டர். அந்த ரஷ்யன் பாஷத்தை இப்ப நம்மள குழப்புது. மாட்டு மேல என்னது? சார், இந்த லிபன்ல ஏதாவது கோடு மறைஞ்சிருக்கா? இதன் மூலமா அவன் ஏதாவது சொல்ல வரானா? ஆமா சார், இது ராஜுவோட ரைட்டிங். ராஜீவா? ராஜீவ்ங்கிறது யாருன்னு தெரியுமா? சார், ஆக்சுவலி ராஜு எங்க கூட படிக்கிறவன் சார். அப்புறம் அவனும் அவனோட ஒய்ஃபும் இங்க ரஷ்யன் கத்துக்கிறதுக்காக வந்தாங்க. அப்புறம் தெரியல, இங்க 2-3 நாளா அவங்க வரல. அப்படியா? சரி, கொஞ்சம் ஃபோன் போட்டு கூப்பிடு. கௌதம், கொஞ்சம் கால் பண்ண. ராஜுவும் அந்த பொண்ணும் இந்த மாதிரி ரஷ்யன் கத்துக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? உனக்கு தெரியுமா அப்ப தம்பி? ஆக்சுவலி சார், ராஜுவோட ஆஃபீஸ்காரங்க ராஜுவை ரஷ்யாவுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதனால ராஜுவும் அவரோட ஒய்ஃபும் நிரந்தரமா ரஷ்யாவுக்கே போறாங்க. இல்ல சார், 2 பேரோட போனும் ஆஃப்ல இருக்கு சார். என்ன அது ஆஃப்ல இருக்கா? இந்த ராஜுவுக்கும் ஷில்பாக்கும் குழந்தைங்க இருக்கா? பசங்க ஏதாவது? ஆமா சார், இருக்கா. 6 வயசு பையன் சரண் இருக்கான். இவங்க உங்களோட பையனா? தெரியல சார், நாங்க பார்த்ததில்ல. சரி, ராஜுவோட அட்ரஸ் கிடைக்குமா? சார், நான் கொடுக்குறேன். சீக்கிரம் போப்பா. சார், எனக்கு தெரிஞ்சு இவங்க வீட்டில் பயங்கரமான ஒரு விஷயம் கிடைக்க போகுது.
சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். இங்க என்னமோ நடந்திருக்கு. பிளட் சாம்பிள் எடுத்துக்கோமா. எஸ் சார். சார் சார், இது அதே குழந்தை தான், சாராம்ஷ். அந்த எவிடன்ஸ் பேக்ல கிடைச்சது சார். இது அவங்களோட அம்மா அப்பா போல இருக்கு சார், ஷில்பா அப்புறம் ராஜு. பார்க்கலாம் வேற என்ன கிடைக்குதுன்னு பாரு. இங்க பாருங்க சார், இங்கேயும் கண்ணாடி துகள்கள் அப்புறம் ரத்தமும் இருக்கு பாருங்க. தாக்கறதுக்கு இதைத்தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. சார் சார், இங்க செவுத்துல கூட ரத்தக்கரை இருக்கு. அங்கங்க ரத்தமா இருக்கேயா. சரி, சாம்பிள் எடுத்துக்கோங்க. சார் சார் சார், சில லெட்டர்ஸும் கிடைச்சிருக்கு ரஷ்யன் லாங்குவேஜ்ல. இதுலயும் ரத்தமா இருக்கு. இங்க என்னதான் நடந்திருக்கும் தெரியலையே. சரி, இப்படி எவிடன்ஸா வச்சுக்கோ. அன்னைக்கு ராஜீவ் ஷில்பாவோட மேரேஜ் ஆனிவர்சரி போல இருக்கு. May 2000. நோட் புக்லயும் ரத்தம் இருக்கு. குழந்தைக்கு ஏதாவது சார் இங்க பாருங்க, ரத்த தடம் அந்த பக்கம் போகுது. வேடிக்கையா இருக்கு சார். முதல்ல அவன் சிஐடியை எவிடன்ஸ் பேக்கா யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் இந்த கிரைம் டேப். இதெல்லாம் எப்படிப்பா கையில மாட்டுது? கான்டாக்ட் லென்ஸ். இது நம்ம பார்ட்டி தான் இருக்குமா? ராஜீவ் இல்லனா ஷில்பா? சார் சீக்கிரம் மேல வாங்க, குழந்தையோட ரூம்க்கு. குழந்தைக்கு என்னாச்சு தெரியுமா? ரத்தத்தில் எழுதியிருக்கிறாங்க. இங்க பாரு. பிணங்கள் நிறைய விஷயங்களை சொல்லும். கொலகார கமனாட்டி, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, உன் சாவு என் கையில தாண்டா. சார், அங்க பேப்பர்ல ஏதோ எழுதி இருக்கு.
பாருல் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. சார் இந்த பாருல் சராஜியோட கிளாஸ்ல படிக்கிறவனா? சரிதான். அப்போ ஷாராம்ஸுக்கு ஏற்கனவே தெரியும் குடும்பம் ஆபத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. 3 பேரோட ரத்தம் கிடைச்சது. 2 பேரோடது கத்தியில, 1 விரல்ல. ஆமா சார், 2 பாய்ஸ் 2 லேடிஸ் தான். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா பாஸ், கிரைம் சீன்ல 4 பேரோட ரத்தம் கிடைச்சிருக்கு. 2 ஆண்களோடது, 2 பெண்களோடது. நம்ம ராஜேஷ் ஷில்பா வீட்டில் வேற யாராவது பெண்கள் இருக்காங்களா? இல்ல சார், அவங்க 3 பேருமே இறந்துருக்காங்க. ஷில்பா, ராஜ், அதுக்கப்புறம் அவங்களோட பையன். அப்போ இந்த ரத்தம் எந்த பொண்ணோடதா இருக்கும்? ஒருவேளை கொலையாளி பொண்ணா கூட இருக்கலாம்ல. அவங்களுக்குள்ள கை கலப்பு ஏற்பட்டு அதனால அவளுக்கு அடிபட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அந்த இடத்துல அந்த குழந்தை பாடி இருந்ததுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. அப்போ இப்ப நம்பிக்கை இருக்கு. சாராம்ஸ் இப்ப உயிரோடு தான் இருக்கான். கண்டிப்பா தயா, அதுவும் உண்மைதான். ஆனா இப்ப அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்குன்னு தான் தெரியல. ஜிங்காரோ அந்த குழந்தைய எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தான் தெரியல. ஏப்பா சோலனுக்கு ஒரு கான்டாக்ட் லென்ஸ் கிடைச்சது, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார், கீழே தரையில விழுந்ததுனால அது ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அபிஜித், வாட்? அது எப்படி சாத்தியம் ஆகும்? ஓகே, பார்க்குறேன். சார், டிவி ஆன் பண்ணுங்க, நியூஸ் சேனல் போடுங்க சீக்கிரம். எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களின்படி பயங்கரமான தீவிரவாதி ஜிங்கோரா 5 நாட்களுக்கு முன் குண்டடிப்பட்டு இருந்துள்ளார். என்ன சொல்றாங்கன்னா, ஜிங்கோராவோட ஆட்களே அவருக்கு சதி செஞ்சு பலியாக்கி அவரை காட்டுல கொண்டு வீசிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே சமயம் பயம் என்னன்னா, ஜிங்கோராவோட பிரமுகர் இதுக்கு எதிராக ஏதாவது செய்யலான்னு யோசிக்கிறாங்க. நான் ரஷ்மி டிவி நியூஸ், கேமராமேன் ராஜேஷுடன். ஆனா சார், இது எப்படி நடந்தது? சிங்கோரா 5 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டானா? நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறது யாரு? சோலனுக்கு இந்த கொலை 2 நாள் முன்னாடி நடந்திருக்கு. ஆமா பாஸ். தயா, சார், 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கொலை, அப்புறம் 5 நாளைக்கு முன்னாடி இறந்து போன ஒரு குற்றவாளி. அப்ப நடந்த எதுலையுமே ஜிங்கோரா சம்பந்தப்படலன்னு நல்லா தெரியுது. அப்ப இது வேற யாரோ தான் ஜிங்காரோவோட பேரை பயன்படுத்தி தேவையில்லாம நம்மளை குழப்பி விடுறதுக்கு யாரோ திட்டம் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பாப்பா குட்டி, அங்கிள் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். என்ன, உன்னுடைய இந்த கிளாஸ்ல உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருமா? சாராஞ்ச். அப்படியா? வெரி குட். கண்ணா, சாராம்ஷ் எத்தனை நாளா ஸ்கூலுக்கு வரல? 3 நாளா. நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட உன்கிட்ட கண்டிப்பா கூட்டிட்டு வந்து சேர்ப்பேன், ஓகேவா? சரி கண்ணா, ஒரு விஷயம் சொல்லு. சாராஞ்ச் உங்களோட நோட் புக்கில் ஏன் இதை எழுதியிருக்காரு? பாருள் என்னை காப்பாத்துன்னு. அன்னைக்கு ஒரு ஆன்ட்டி மேல ரொம்ப பயம் இருந்தது. பயமா? யாருமா? யார் அந்த ஆன்ட்டி? யாரோ ராகினி ஆன்ட்டி. ராகினி ஆன்ட்டியா? சரி, ஏன் பாப்பா அந்த ஆண்டியை பார்த்தா ஏன் பயப்படணும்? அவன் வீட்டுக்கு வந்து சண்டை போடுவாளாம். சண்டை போடுவாங்களா? அப்படியா? சரி குட்டி, நீ இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டை சட்டுன்னு விட்டு கூட்டிட்டு வந்துடுவேன். ஓகே? தேங்க்யூ அங்கிள். வெல்கம் குட்டி. அந்த ஆண்டியை தூக்குங்கடா. சார், கண்டிப்பா கிரைம் சீன்ல 4ஆவதா ஒரு ரத்தக்கரை கிடைச்சதுல தெரியாத லேடிது. ஒருவேளை அது ராகினியோட தான் இருக்குமோ? அப்படியும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இந்த ராகினி ஆன்ட்டி யார்? அவ Damn it! ஸோ மொபைல் கம்பெனில இருந்து ராஜு அப்புறம் ஷில்பா அவங்க 2 பேரோட 1 வருஷம் ரெக்கார்டிங் செக் பண்ணிட்டோம். அவங்க ராகினிக்கு ஃபோனும் பண்ணல, ராகினி கிட்ட இருந்து ஃபோனும் வரல. சார், ராஜி ஷில்பா வீட்டில் கிடைச்ச டெலிஃபோன் டைரக்டரியில் ராகினியோட பேர் எங்கேயுமே இல்லை சார். ஏன் இப்படி வச்சுக்கலாமே? ராகினி ராஜேஷ் ஷில்பாவோட ஃப்ரெண்டா இல்லாம இருக்கலாம்ல. ஒருவேளை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இல்ல ஒன்னா ஆபீஸ்ல வேலை செய்யற கொலிக்கா இருக்கலாம். ராகினி இல்ல சார், இங்க அந்த மாதிரி பேர் கொண்ட யாரும் வேலை செய்யல சார். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. ஷில்பாக்கு ஆபீஸ்ல யார் கூடவாவது சண்டை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? சார் இல்ல சார், இங்க அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார்.
இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி வேலை பார்க்குறோம். சரி, கடந்த சில நாட்கள்ல ஆபீஸ்ல இருந்து லீவ் போட்டு வெளியே போயிருக்காங்களா? ஆமாம் சார். 14th மேலேருந்து பிரேம் வேலைக்கு வரதில்ல. 14th மேவா? சார், அது ஷில்பா அப்புறம் ராஜுவோட வெட்டிங் ஆனிவர்சரி. அன்னைக்கு ராத்திரி தான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பிரேம் ஏன் வேலைக்கு வருதுன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியல சார். அவர் ஃபோன் கூட எடுக்கிறது இல்லை. இமெயிலில் அவருடைய ரெசிக்னேஷன் அனுப்பியிருக்காரு. திடீர்னு வேலையை வர்றதுக்கான காரணமும் அவர் எதுவும் சொல்லலை. இமெயில ரெசிக்னேஷன் அனுப்பி வச்சாரா? அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இது உங்களுக்கு யூஸா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா பிரேமோட ஒய்ஃபோட நேம் பேரு ராகினி. என்ன? ராகினியா? பிரேமோட ஒய்ஃப் பேரு ராகினியா? நான் நினைச்ச மாதிரி நடக்குது பத்தியா? வீட்ல ஆளே இல்ல. இந்த குற்றத்துல அவனும் சம்மந்தப்பட்டிருக்கிறான். நீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்க? பிரேம் அப்புறம் ராகினியோட வீடு இதுதானே? ஆமா. இந்த ராகினி அண்ட் பிரேம் இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? தெரியாதே, 2-3 நாளா நான் பார்க்கல. சரி, நீங்க யாரு? நாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்ல. ஆக்சுவலி நாங்க இந்த சிட்டிக்கு புதுசு. நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். நிக்கில், நான் சொல்ற வரைக்கும் வெளியில வராத. நீங்க? நான் பிரியங்கா, இவங்களோட நெய்பர். அங்க எதிர்க்க இருக்க வீடு என்னோடது. அப்படியா? இது என்னோட கார்டு. அவங்க வந்த உடனே தயவு செஞ்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷியோர். தேங்க்யூ. நிக்கில், வெளியில வா. சார், கிச்சனுக்குள்ள இந்த கத்தி செட் கிடைச்சது சார். இது அதே மாதிரியான கத்தி செட்ஸ். இது நம்மளோட எவிடன்ஸ் பேக்ல கிடைச்சது. இதுல இருந்து ஒரு கத்தியை காணும் சார். அப்படின்னா இந்த கத்திக்கெல்லாம் பின்னாடி பிரேம் இருப்பானோன்னு தோணுது. நடந்த போராட்டத்தில் அவனுடைய விரல் கட் ஆயிருக்கு. இவன் இப்போ எங்க மறைஞ்சிருப்பான்? சார், இனிமே எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட கோவத்தை நான் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இல்லை நான் என்ன பண்ணேன்னு கேட்குறேன். கோவப்பட்ட நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. மேம், உங்களோட ஆர்டர். என்ன இது? எங்களோட ரெசார்ட் சைடில் இருந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. ஓ, தேங்க்யூ. என்ன 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 விளையாட்டு இது? விளையாட்டு இல்லை, இது சிஐடி சார்பா உங்களுக்கு கொடுக்குற ஒரு பரிசு. சிஐடி? என்னடா அவசரமா ஓடுற? எங்க போற? என்ன மேடம், எங்க போறீங்க? ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நாங்க இங்க இருக்கோம்னு? உங்களுடைய கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் மூலமா. ஷில்பா அண்ட் ராஜீவை கொலை பண்றதுல உன்னுடைய விரல் கட்டாயிருக்கோ? சார், நான் எதுவும் பண்ணல. இவதான் என் விரல வெட்டினா. அப்புறம் ராஜீவை கொலை பண்ணது இவதான். அப்பா, இன்னும் எவ்வளவு நேரம் அம்மா ரெடி ஆவாங்க? கண்ணா, உங்க அம்மா ரொம்ப டைம் எடுத்துப்பா. ஷில்பா, நான் பார்க்க எப்படி இருக்கேன்? பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அழகா இருந்தியோ அப்படியே இருக்க. மம்மி, டாடி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதா? ஆமா கண்ணா. ஆனா எனக்கு 6 வயசு ஆகுது. அதனால என்ன, இன்னும் 4 வருஷத்துல உனக்கு 10 வயசு ஆயிடும். அட, இப்ப நீங்க எங்க போறீங்க? நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ரஷ்யன்ல நான் உனக்காக ஒன்னு எழுதி வச்சிருக்கேன். ஓ, வா வா, நாம என்னன்னு பார்க்கலாம். அட, இந்த டைம்ல யார் வந்திருப்பாங்க? நீங்க யாரையாவது வர சொல்லிருக்கீங்களா? இல்லையே. நான் போய் பார்க்கறேன். ஓகே.
ராகினி நீயா? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். வாவ், ஆனிவர்சரிக்கான செலிப்ரேஷன் நடக்குதா? அப்புறம் அழையா விருந்தாளியா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அவ்வளோ சீப்பானவளா இல்ல இப்படி ஒரு செலிப்ரேஷன்ல சும்மா வரதுக்கு. இந்தா உன்னோட ஆனிவர்சரி கிஃப்ட். ஓ கம் ஆன், ஹாப்பி ஆனிவர்சரி. கண்ணா, நீங்க உங்க ரூமுக்கு போங்க, சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கூப்பிடுறோம். எதுக்காக இங்க வந்த? அடடடா, வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படியா பேசுறது? முதல்ல கிஃப்ட் திறந்து பாரு. நோ தேங்க்ஸ். உன்னோட இந்த கிஃப்ட புடி, முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. தெரியும் என்னை இங்க இருந்து வெளியே அனுப்ப ரொம்ப அவசரப்படுவேன்னு. ஐ ப்ராமிஸ், இப்பவே நீ இதை திறந்தனா அதை பார்த்துட்டு நான் போயிடுவேன். சரி. விரல்? ஃபிங்கர் தான், ரிங் ஃபிங்கர். என் ஹஸ்பண்டோடது. என்கிட்ட தேவையில்லாம ரொம்ப பெரிய விலையை கொடுக்க வேண்டியதாயிருச்சு. உன் புருஷனோட விரலையே வெட்டியிருக்க. என்ன மாதிரி பொம்பளை நீ? ரொம்ப ஆபத்தான டைப்னா. அப்புறம் இது உனக்கான நேரம். அப்புறம் நீ இப்போ இதுக்கான விலையை கொடுக்கணும். உன்னோட உயிரை கொடுக்குற. ஷில்பா என்ன விரும்பவே இல்லை, நான் தான் அவளை விரும்பினேன். அப்புறம் இதனாலதான் இந்த ராகினி அவளை கொல்ல போனா. சார், ஷில்பா எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? சரி, ராஜீவ் இறந்திருக்கலாம், ஆனா சாராம்ஷ், ஷில்பா தன்னோட மகனை பத்தி யோசிக்கவே இல்லையா? ஷாரன், எங்கடா குழந்தை? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்கள் எதுவும் பண்ணல சார், நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்துட்டோம். அப்புறம் அந்த சவால் ஜிங்காராவோட பேர்ல சேலஞ்ச் பண்ணி எதுக்காக எங்களுக்கு லெட்டர் அனுப்புன? சேலஞ்சா? லெட்டரா? சார், நாங்க ஏன் அப்படி பண்ண போறோம்? எங்களுக்கு அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? எங்களுக்கு நாங்களே குழி தோண்டிப்போமா என்ன? சரி, உங்க 2 பேர்ல யாரா கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? இல்ல சார். இல்லை சார். சரி, ஷில்பா இல்ல ராஜீவ்? இல்லை சார், ஷில்பெல்லாம் லென்ஸ் போறதில்ல. நமக்கு அங்க கிடைச்ச அந்த கான்டாக்ட் லென்ஸ் நமக்கு தண்ணி காட்டுறானே அவனோடதா? இந்த கேம் நம்ம கிட்ட விளையாடுறவன் அந்த ராஸ்கல் யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிடுச்சு. ஓஹோ, பிரேமோட பக்கத்து வீட்டுக்காரம்மா பிரியங்கா குமார். மேடம், உங்களுக்கு தெரியுமா சார்? இவங்களை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே. அபிஜித், இந்த பிரியங்கா சிஐடி ஆகிறதுக்கு வந்தவங்க. ஆனா நாம இவங்களை செலக்ட் பண்ணல, நாம செலக்ட் பண்ணது பூர்விய. ஓகே, நல்ல விஷயம் ஏசிபி சார். அப்பனா உங்களுக்கு நான் இதெல்லாம் எதுக்காக செஞ்சனோ தெரிஞ்சிருக்கணும். சரி சரி சரி, அதனால தான் மேடம் சிஐடி ஆபீசரை நக்கல் பண்ணாங்களா? ஏன்னா ஏசிபி சார் தான் சொல்லியிருந்தாரு நான் சிஐடி ஆக லாய்க்கே இல்லைன்னு. அப்புறம் அவர் இதையும் சொன்னாரு, என்னோட ஆட்டிடியூட் பாசிபிள் இல்லைன்னு. அப்புறம் எனக்கு இன்வெஸ்டிகேஷனும் பண்ண தெரியாதான். ஒரே ஒரு நிமிஷத்துல என்னோட சின்ன வயசு கனவை இவரு சுக்கு நூறாக்கிட்டாரு. அப்புறம் என்னோட இடத்துல யாரை செலக்ட் பண்ணீங்க? இவள பூர்வியவா? ஆமா, பூர்வியதான். நான் தான் பூர்விய செலக்ட் பண்ண. என்னோட செலக்ஷன் ரொம்ப கரெக்டா இருந்தது, புரிஞ்சுதா? பூர்வி, அவளை அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார். தள்ளி போ.
என்னைக்கு என்ன வேணான்னு நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்களோ அன்னையில இருந்து நான் எனக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ராகினியோட அந்த பிளானை கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவளை ஃபாலோ பண்ணி நான் ஷில்பாவோட வீட்டுக்கு போனேன். அப்புறம் ஜிங்கோராவோட பேர்ல நான் உங்களுக்கு சவால் அனுப்பிட்டே இருந்தேன். உனக்கு இது ரொம்ப கெட்ட நேரமா? ஏன்னா ஜிங்காரோ இறந்து போயிட்டாருங்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அப்போதான் என்னோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்லனா நீங்க அவனை தேடுறது இல்ல, எல்லாருமே பிஸியா இருப்பீங்க. அந்த ஜிங்கோராவோட குரல் அதை எப்படி எடுத்த? அபிஜித் சார் எப்படி இருக்கீங்க? சிங்கோராவோட குரல் இது. ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மூலமா ஒரு சிஐடி ஆகணுங்கிற முழு திறமை உனக்குள்ள இருந்திருந்தா பாவம் அந்த ராஜேஷ் ஷில்பாவை அவங்க உயிர் போக விடாம காப்பாத்தி இருப்ப. இப்படி ஆதாரங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன். சரி, அவங்க 2 பேரோட டெட் பாடியும் எங்க? காட்டுல புதைச்சிட்டேன். அப்புறம் அந்த குழந்தை எனக்கு தெரியாது. பொய் சொன்னா வாயை உடைச்சிருவேன். அவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடினதுக்கு அப்புறமா குழந்தை அவனுடைய ரூம்ல தாண்டி இருந்தான். அந்த பச்சை புள்ளைய நீ என்ன பண்ண சொல்லு? நான் நிஜமா தான் சொல்றேன், பொய் சொல்லல. நான் அங்கதான் இருந்தேன், அந்த ரூம்குள்ள கூட போனேன். ஆனா அந்த குழந்தை அங்க இல்ல. அபிஜித், இவ சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழந்தை எங்க? வா, பொடி பொடி.